ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு டே இன் மை லைஃப் எப்படி போகும், நான் டெய்லி ரொட்டீன் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மோஸ்ட் ஆஃப் 75% நான் இப்படி தான் வீட்டில் இருக்கும், வேலை இவ்வளோ தான் செய்வேன். ரொம்ப எக்ஸ்ட்ரானா ஒரு நாளைக்கு, அதாவது 2-3 நாள் கழிச்சு அப்படி இப்படியே மாறும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொரியல், ரசம், அதுக்கப்புறம் சாதம் தான் வைக்க போகிறேன். நானும் தம்பியும் தான் அப்படிங்கிறனால நான் நிறையா அது இதுன்னு செய்ய மாட்டேன். ஆனால் டெய்லியுமே ஒரு காய் எடுத்துக்குவோம். ஏதோ ஒரு காய் சாம்பார் வச்சாலும் அதில் ஏதோ ஒரு காய் போட்டுட்டு அது மாதிரி செஞ்சுக்குவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பீன்ஸ் பொரியல், ரசம், சாதம் தான் செய்கிறேன். உங்களுக்கு இது ரெண்டுமே பீன்ஸ் பொரியலும் ரசமும் ஆல்ரெடி நான் போஸ்ட் போட்டுட்டேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு. எல்லாமே நான் மோஸ்ட் ஆஃப் ரொம்ப சிம்பிளாக தான் செய்வேன், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். சாதம் வடிச்சுக்குவேன் அப்படிங்கிறனால இப்போ வடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்ததாக ரசம் வைக்கலான்ட்டு ரசமும் வச்சு முடிச்சுட்டு வீட்டை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு க்ளீனாக தான் இருக்கும். ஏன்னா அப்போதைக்கப்போ தூக்கி அங்கே இங்கே எது இங்கே வைக்கணுமோ அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிடுவேன். ஜாமான் மட்டும் ஒரு கொஞ்சம் கிடக்கும். குக்கர் யூஸ் பண்ணல, இந்த கஞ்சி வடித்து விட்டதுனால அதையும் வாஷ் பண்ணோம் அப்படிங்கிறனால போட்டிருக்கிறேன். அதெல்லாம் வாஷ் பண்ணுறது நான் தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு தான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா இப்போவே வாஷ் பண்ணிட்டுலாம் இருந்தேன்னா லேட் ஆயிரும். தம்பிக்கு பார்த்தீங்கன்னா 9:30 to 1 o'clock தான். தம்பி எல்கேஜி தான் போகிறான் அப்படிங்கிறனால 9:30 to 1 o'clock வரைக்கும் தான். அதனால் நான் தம்பியெல்லாம் குளித்து கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போகணும். நான் அதுக்கு முன்னாடியே அவனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டு தான் நாங்கள் குளிக்க போவோம். நான் இன்றைக்கி ஆப்பிள் எடுத்திருக்கேன். அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் மோஸ்ட்லி எடுப்பேன். மோஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் இல்லாமல் பார்த்துக்குவேன். தம்பிக்கு தண்ணியும் இதையும் ஊற்றி வச்சுட்டு நான் தம்பி 2 பசங்க 3 பேரும் போய் நாங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாமே நான் அப்போவே வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நாங்கள் சாப்பிடுவோம். நாங்கள் இப்போ போய் நாங்கள் குளிச்சுட்டு வந்துடுறோம். வந்துட்டு நான் சாமி கும்பிட்றப்ப உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வாங்க, இப்போ சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். ஓம் நமச்சிவாயா. நன்னமயம் தேவம் நிம்மலை பதியாக்கிட்டும் ஆராதனம் சர்வ விஜயதனம் ஆகியவர் முகேஸ்வக குருபெம்மா குரு விஷ்ணு குருதேவம் குரு மகேஸ்வக குரு சாட்சாத் பத்மம்மா கஷ்யஸ்ரீ குருவே நமக வித்யாநம்மம் கல்சாமம் சத்தம் பவதம் மேஷட்ட. அவ்வளோதானா? பாய். இப்போ நான் தம்பி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. இப்போ சின்னவன் தூங்க வச்சுட்டு அடுத்ததான் பாத்திரம் எல்லாம் இருக்குது, அதை விளக்கிட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு ஹால் மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு தென் பாத்ரூம் எல்லாம் இன்றைக்கி கழுவி விடணும். 2 நாளுக்கு ஒருக்கா பாத்ரூம் கழுவி விடுவோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி பாத்ரூம் எல்லாம் கழுவி விட்டுட்டு அப்புறம் போய் தம்பி பிக்கப் பண்ணிட்டு வருவேன். அதுக்கு முன்னாடி ஒரு 1 hour எனக்கு கேப் கிடைக்கும். அந்த டைமில் நான் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் அந்த டைமில் தான் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடதுல சார்ஜ் இல்லை அப்படிங்கிறனால இந்த வீடியோ இங்கே முடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி தூங்கிட்டா. நான் பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். சிங்க் எல்லாமே கழுவிட்டேன். பாத்திரத்தை கழுவி இங்கே கமுத்திருக்கேன். ஏன்னா நான் சின்னதாக ஒரு அந்த பாத்திரம் போடுற கூட வச்சுருந்தேன். அது எங்கள் நாத்தனாரோட கிச்சன் இந்த கிச்சனை விடவே ரொம்ப சின்னது அப்படிங்கிறப்ப இது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. இடமே பத்தலைனாங்க. சரி, நான் கொண்டு என்னோடது கொடுத்துட்டு நான் இந்த பெருசு வாங்கிட்டு தான். இங்கேயும் அது இடம் பத்தல. சரி பரவாயில்ல, கீழே தூக்கி வச்சுக்கலாம், இங்கே கீழே வைக்கிறக்காவது இடம் இருக்குது அப்படிங்கிறனால நான் அங்கே தண்ணியெல்லாம் வடிஞ்சப்பறம் தூக்கி இங்கே கீழே வச்சுக்குவேன். அதுக்கப்புறமா தூக்கி மறுபடியும் மேலே வச்சுக்குவேன். பார்த்திங்கன்னா கிச்சன் இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் இப்போ இப்படி பார்த்தா சரி நம்மளும் மறுபடியும் மாற்றுவோம் அப்படின்னு நான் அடிக்கடி கிச்சனை ஆல்ட்ரு பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ஆல்ட்ரு பண்ணிகிட்டே இருக்கிறது தான் பிடிக்கும். ஆல்ரெடி நான் என்னோடய கிச்சன் வீடியோவில் பார்த்திங்கன்னா இது அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. இப்போ மறுபடியும் அதை மறுபடியும் மாற்றி வச்சுட்டே இருப்பேன். எனக்கு அது பிடிக்கும். கிச்சனை ஆல்ட்ரு பண்ணிவிட்டு கிச்சன் வீட்டவே அப்படியே மறுபடியும் மாற்றி வச்சுட்டே இருப்பேன். எங்கள் வீட்டுக்கு வரவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாரும் அதே வேலையாக தான் இருக்கேன், ஏதோ ஒன்று மாற்றி வச்சுட்ருக்கேன்னு. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிமார்ட் போயிருந்தேன். இது 70 ரூபா தான். சரி ஓகே, 70 ரூபா இது உடஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால சரி இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு வாங்கினேன். இது 120 ரூபாயோ என்னமோ. இது 3 செட்டும் சேர்ந்தது 120 ரூபா. இதில் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஜாமானத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் போட்டு வச்சுருக்கேன். உடச்ச ஜாமானத்தையெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக வேண்டி கட் பண்ணி வச்சுருக்கிற ஜாமானத்தைலாம் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன்.
எஸ்எஸ் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து கத்தி இதெல்லாம் இதில் வச்சுருக்கேன். ஸ்பூன்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் வச்சுருக்கேன். மேலே வந்து இப்படி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா இது 5.5 லிட்டர் குக்கரு. இது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 3395 ரூபா போட்டிருந்தாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் கொடுத்தாங்க. நல்லா பெருசாக இருக்குது. வந்து 5.5 லிட்டர் குக்கரு. நான் அமேசானில் பார்த்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தாங்க. இது வந்து 1499 ரூபா அப்படின்னு போட்டிருந்தங்காட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். சரி இப்போதைக்கு யூஸ் ஆகலைனாலும் நிறைய பேர் வந்தால் ஏதாச்சும் செய்யறதுக்கு ஆகும்ல அப்படிங்கிறக்காக வேண்டி வாங்கிட்டேன். அப்புறம் வந்து அவ்வளோதான். கிச்சனில் வேறு எதுவும் கிடையாது. இனி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஈவினிங்காக தான் வந்து அடுப்பெல்லாம் தொடச்சிடணும். நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எப்பவுமே கழுவி விடுவேன்ல, அதனால வந்து கழுவி விட்டுட்டு இனி வந்து வேலை எதுவும் இல்லை. வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி அப்படியே கிடக்குது. காலையில் இருந்து இன்னும் கூட்டவே இல்லை. வீடெல்லாம் கூட்டிட்டு ஹால் மட்டும் லைட்டாக டச்சப் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங்காக தண்ணி வந்து கொஞ்சம் இருக்குது. இன்னும் இவ்வளோ இருக்குது தண்ணி. அது குடிச்சு முடிச்சிட்டோம்னா இந்த பானையை கழுவி வைக்கணும். கழுவி வச்சிட்டோன்னா வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ஒன்றும் தெரியல. இருந்தாலும் வந்து கொஞ்சமாக இன்னும் நல்லா கூட்டணும். நேற்று கூட்டு இன்னும் கூட்டவே இல்லை. பார்த்திங்கன்னா தம்பி தூங்கிட்டு இருக்கிறனால இந்த ஹால் வந்து இன்னும் கூட்ட முடியாது. ஃபேன் ஆஃப் பண்ண எந்திரிச்சிருவான். ஹாலில் கிடந்ததெல்லாம் தூக்கி நான் வந்து சோபா மேலே போட்டுட்டேன். சோபாவே அதுக்கு தான் இருக்குது எங்கள் வீட்டில், இந்த தம்பியோட ஜாமானங்கள்லாம் போடுறதுக்கு. தம்பி வந்து எந்திரிச்சிட்டான். அதை ஆட்டிகிட்ருக்கேன். அந்த ரூமில் பார்த்திங்கன்னா தம்பியோட காரு, அப்புறம் என்னோடய டெய்லரிங் மிஷின், அதுக்கப்புறம் இந்த ஊஞ்சல் ஆட்டுற அந்த கூடை அதெல்லாம் தான் கிடக்கு. தம்பியோட படிக்கிறதுக்கு அந்த அதெல்லாம் தம்பியோட பேக் எல்லாமே அந்த ரூமில் தான் வச்சுக்குவோம் எல்லாமே. அப்புறம் வந்து அவ்வளோதான். வீடு வந்து இப்படி க்ளீன் பண்ணிட்டேன். இன்னும் வந்து கூட்டி தொடச்சா ஓகே, அவ்வளோதான். நான் வந்து கேமராவில் தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது என்னாச்சுன்னா கேமரா சார்ஜ் முடிஞ்சிருச்சு. அதனால் மொபைலில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். சரி நான் கூட்டிட்டு துடைக்கிறப்ப நான் வீடு வந்து மொழுகிறதுக்கு என்னென்ன போட்டு இது பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் வீடெல்லாம் கூட்டிட்டேன். இப்போ வந்து நான் வீடு துடைக்க போகிறேன். இது வந்து போர் வாட்டர் அப்படிங்காட்டி கொஞ்சமாக ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது. இது வந்து இப்போ சூடம் வந்து ஒரு பெரிய கட்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஹாலும் கிச்சன் மட்டும்தான் துடைக்க போகிறேன். ஏன்னா பெட்ரூம் எல்லாமே ஒரு டெய்லியுமே துடைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிறனால நான் வந்து ஏன்னா மோஸ்ட்லி ஹாலும் கிச்சனும் வந்து ரொம்ப சீக்கிரமாக இதாகிடும்ல. குழந்தைங்க இருக்கிறனால ஹாலில் வந்து பூஸ்ட் அது இதுன்னு குடிக்கிறப்போ லைட்டாக செஞ்சினாலுமே ஒரு மாதிரி ஆயிடுதுல. அதனால் வந்து கண்டிப்பாக ஹாலும் கிச்சனும் நான் ரெகுலராக துடைப்பேன். துடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூடம் போட்டுக்குவேன். இப்படியே பார்த்திங்கன்னா இப்படி பொடிஞ்சிருது. சூடம் போட்டுக்குங்க. சூடம் போட்டுட்டு அப்புறமா இங்கே பாருங்கள் மஞ்சத்தூளும் கல்லுப்பும் போட போகிறேன். மஞ்சத்தூள் வந்து நான் இன்றைக்கி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் போட்டேன். கஸ்தூரி மஞ்சள்னு தனியாக கிடைக்கிது, அது வாங்கி போடுங்க, அதுதான் நல்லது. அது வாங்கி போட்டுக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வேப்பம் தலை இருந்துச்சுன்னா அதை வந்து 1-2 கிள்ளி போட்டுங்க. அதுவே வந்து நல்ல எசன்ஸு இறங்கும். அது மாதிரி போட்டுக்குங்க. இது வந்து நம்ம இந்த கெமிக்கல் எல்லாம் வந்து வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் பெரிய பசங்களாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம வீட்டிலலாம் குட்டி பசங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா அவங்க வந்து கீழே ஏதாச்சும் போடுவாங்க, எடுத்துட்டு வாயில் வைப்பாங்க. இப்போ என் வீட்லேயே 2 வயசில் 1.25 வயசில் குழந்தை இருக்கான். அவன் வந்து ஏதாச்சும் கீழே போடுவான், எடுத்து வாயில் வைப்பான். அதுவே வந்து கெமிக்கலுங்கிறப்போ சீக்கிரமாக ஏதாச்சும் அஃபெக்ட் ஆயிரும், காய்ச்சல் வரும், ஏதாச்சும் பண்ணும்ல. அதனால வேண்டி இதுனா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை. இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். அப்படிங்கிறனால இது கூடவே வந்து வேப்ப கொழுந்து போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லது. நான் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து இது மாதிரி தான் துடைப்பேன். ரொம்ப ரேராக தான், நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ரொம்ப ரேராக தான் வந்து நான் இந்த லைசால் அது மாதிரி ஏதாச்சும் பயன்படுத்துவேன். மோஸ்ட்லி வந்து இதுதான். இது வந்து ரொம்ப கிருமி நாசினியும். அதை விட நார்மலாகவே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி தருமா, நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி இல்லாமல் பாசிட்டிவ் எனர்ஜி தருமா. அதனால நீங்கள் இனிமேல் உங்கள் வீட்டில் இது மாதிரி வீடு மொழிவி பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதா. எனக்கு வந்து நார்மலாகவே இதில் துடைச்சாதான் கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அப்படிங்கிறனால நான் எப்போவுமே இப்படி தான் துடைப்பேன். சரி ஓகே, நான் வீட்டை துடைச்சி முடிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிலேயே இதை வந்து 2 தனித்தனியாக பிரிச்சுங்க. எல்லாம் வீடு துடைக்கிறப்பெல்லாம் இந்த தண்ணிக்குள்ளேயே விட்டு தொடச்சிட்டு மறுபடியும் இந்த தண்ணிக்குள்ளேயே விட வேண்டாம். தனித்தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அழுக்கு ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தண்ணி மாற்றிக்கலாம். அதனால நான் அப்படி தான் மாற்றிக்குவேன். நல்ல தண்ணி ஒரு இதை வச்சுக்குவேன், இந்த தண்ணி வச்சுக்குவேன். வீட்டை துடைச்சிட்டு அந்த நல்ல தண்ணியில் நல்லா புழிஞ்சிட்டு மறுபடியும் மாஃப் எடுத்து இதில் விட்டு அப்படி தான் துடைப்பேன். இல்லைன்னா உங்களால் இதுவே வந்து பார்ட்டிஷன் இதுவே பிரித்து வச்சுக்கிறனால பிரித்து வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, நான் வீடு துடைச்சி முடிச்சுட்டு வரேன். இப்போ
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன். வீடெல்லாம் தொடச்சி கூட்டி அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து துவைச்ச துணியெல்லாம் எடுத்து வெளியே காய போட்டுட்டேன். பால்கனி எல்லாமே கூட்டியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா என்ன வேலைன்னா தம்பியை போய் பிக்கப் பண்ணிட்டு வருவேன். ஒரு 1 மணிக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறமா அவனுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைனா ஜூஸ் ஏதாச்சும் போட்டு கொடுத்துட்டு, அவக்காடோ இருக்குது, அந்த அவக்காடோ ஜூஸ் போட்டு கொடுத்துட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் இவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு ஈவினிங் வந்து டீ போடணும். டீ போடுறப்ப உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய் தம்பியை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் நாளைக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி காயும் வாங்கிட்டு வந்துடுவேன். மோஸ்ட்லி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். அன்னன்னைக்கு வந்து வாங்கிக்குவேன். ஏன்னா எப்படியுமே தம்பி பிக்கப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப அன்னைக்கு தேவையானதை வந்து நான் அப்படி தான் வாங்கிட்டுருக்கேன் இப்போ வரைக்குமே. பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கேன்னா நாளைக்கு கொஞ்சமாக தக்காளி வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால. கொஞ்சமாக இஞ்சி பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் தக்காளி ஒரு 1/4 கிலோ கொஞ்சம் அதிகமாக, வெங்காயம் நாளைக்கு வந்து தம்பி கேரட் சாதம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கேரட்டு, ஒரு 3 மாம்பழம் இப்போ சாப்பிட்றதுக்கு தம்பி சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக ப்ளம்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குதுன்னே தெரியல, 1/2 கிலோ இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் அதுவுமே எப்படி இருக்குன்னு தெரியல. ப்ளம்ஸ் வந்து இவ்வளோ தான் வாங்கினேன். டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இங்கே தான் பக்கத்தில் ஸ்டோர் அப்படிங்கிறனால நான் போய் மறுபடியும் வாங்கிக்குவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சிகம் வாங்கியிருக்கேன். கேப்சிகமும் கேரட்டும் போட்டு தான் நான் மோஸ்ட் ஆஃப் சாதம் செய்வேன். அதான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் அது எப்படி செய்யணுன்னு சும்மா சிம்பிள் தான், அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதையும் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன். இதுவே வந்து எவ்வளோ பில் ஆயிடுச்சுன்னா 103 ரூபா பில் ஆயிடுச்சு. ஒன்றுமே வாங்காத மாதிரி இருக்குது. சரி, ஓகே. இதை அறுத்தோம்னாலே இதை அறுத்துனையே அந்த இது கொட்டை வந்து அப்படியே தனியாக விழுந்துருச்சு. நல்லா பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதை வந்து இப்படி ஸ்பூனில் எடுத்தோம்னா இருங்க காட்டுறேன். இது வந்து இப்படி ஸ்பூனில் எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியுதா, இப்படி ஈஸியாக வந்துடும். மேலால் அப்படியே எடுத்து நான் அதில் வந்து பாலும் கொஞ்சம் வந்து ஹனியும் ஊற்றி கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அடித்து தரப்போகிறேன் தம்பிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க, அவக்காடோவுக்கு வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் வந்து ஹனி சேர்த்திக்க போகிறேன், சர்க்கரை சேர்த்திக்க போகிறேன். இது வந்து உங்கள் சுகர் வேண்டாம், இது மட்டுமே போதும் அப்படின்னாலே நீங்கள் வந்து ஹனியே கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாம். நான் வந்து ஹனியே ஃபுல்லாக வேணாம் அப்படிங்கிறனால நான் வந்து இதில் சுகர் சேர்த்திக்க போகிறேன். நீங்கள் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்திக்கங்க. இதில் வந்து இப்போ சுகர் போட்டுட்டேன். வேணும்னா அதுக்கப்புறமா வேணுங்கிறப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பால் இல்லை அப்படின்னாலும் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அது பட்டர் ஃப்ரூட் வந்து இது பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்கும், இந்த இதில் தான் இருக்கும். இன்னும் தண்ணியாக செஞ்சு சாப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. நான் மோஸ்ட் ஆஃப் வந்து இது மாதிரியே இப்படியே சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா இதுதான் இப்படியே ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் வந்து இப்படியே சாப்பிட்டுக்குவேன். நாங்கள் 3 பேரும் ஆளுக்கு 1 ரூபாயே இப்படியே சாப்பிட்டுக்கலான்ட்டு இருக்கோம். சரி, ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 லிட்டர் பால் இதில் ஊற்றிக்க போகிறேன். மணி பார்த்தீங்கன்னா 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. 5:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தம்பிக்கு வந்து பூஸ்ட் கலக்கணும், நான் டீ வைக்கணும். அதுக்காக வேண்டி நான் பால் காய வைக்க போகிறேன். தேவையான அளவு வந்து நான் தண்ணி ஊற்றி வச்சுக்க போகிறேன். இது ஒரு பக்கம் வந்து இந்த சைடு காயட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலா டீக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம். இப்போ வந்து தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். எனக்கு ஒரு டீக்கு தான் அப்படிங்கிறனால. இது மாதிரி பட்டை வந்து நல்ல இளம் பட்டையை வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இது இளம் பட்டையாக இருக்குது, ஸ்ரீலங்கா பட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த இளம் பட்டையை வாங்கிக்கோங்க. நான் வந்து எனக்கு அளவாக 2 ஏலக்காய் போட்டுக்க போகிறேன், 2 கிராம்பு போட்டுக்க போகிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா நான் புதினா தலை சேர்த்திக்க போகிறேன். காஞ்சிருச்சு, பட் பரவாயில்ல அப்படின்னு அதில் சேர்த்திக்க போகிறேன். இது நல்லா கொதிக்கட்டும்.
நான் இது 2 கொதிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாத்திரங்கள் வந்து மதியம் விளக்குன பாத்திரம், மதியம் சாப்பிட்டது இதெல்லாமே வந்து பாத்திரம்லாம் சிங்கில் கிடக்குது. அதனால அதையும் வந்து குயிக்காக கடன்னு கழுவி வச்சிட போகிறேன். மதியம் ஜூஸ் போட்டது, அப்புறம் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டது. ஏன்னா ஏன் மதியம் வந்து இது பண்ணலைன்னா ரொம்ப ஹீட்டாக தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து மதியம் விளக்க மாட்டேன். நம்ம வந்து ஏதாச்சும் வேலை அது கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்ட்டு பாலெல்லாம் வேலை செஞ்சோம்னா என்ன ஆகுனா கடன்னு பொங்கிடும். அதனால் கொஞ்சம் பாலை பார்த்துட்டே தான் வேலை செய்யணும். இது வந்து தம்பி எடுத்துகிட்டு போன லஞ்ச். டீ என்னாச்சுன்னு பார்ப்போம். அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா வாடுந்து போட்டிங்கனாலும் அந்த அந்த சுடுதண்ணிக்குள்ளே போடுறப்ப அந்த பச்சையாயிரும். நீங்கள் அதனால் ரொம்ப வாடி போச்சு எப்படி யூஸ் பண்ணுறது, மசாலா டீக்கு வந்து என்னது புதினா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். வாடினதாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா எசன்ஸ் இறங்கும். அதனால் நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு. அந்த சமயத்தில் வந்து நான் 1/2 ஸ்பூன் இது போட்டுக்க. எனக்கு ஒருத்திக்கு தான் நான் இருந்தாலும் நான் கொஞ்சம் டீ மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிப்பேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்க போகிறேன். அது கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து பசங்களுக்கு வந்து பூஸ்ட் போட்டுக்கலாம். தம்பிக்கும் அப்படிலாம் 2 பேர்த்துக்கு வந்து பூஸ்ட்டு கலக்க போகிறேன். அதுக்கு தேவையான பூஸ்ட்டு, மசாலா டீக்கு தேவையான அளவு சர்க்கரை வந்து எனக்கு ஒருத்திக்கு அளவாக வந்து நான் சேர்த்திக்க போகிறேன். அது நல்லா கொதிச்சிருச்சு. 1/2 டம்ளருங்கிறது வந்து ஒரு நல்லா 1/4 டம்ளர் அளவுக்கு வந்து அந்த டீ வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் பால் பொங்கலை ஆஃப் சிம்மில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம வேலை செய்கிறப்ப டக்குன்னு பொங்கிடும் அப்படிங்கிறனால. பால் மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கவே கண்ணு சிமெண்ட்ருக்குள்ளே பொங்கு வந்து கீழே சிந்திரும். அதனால் நல்லா கண்ணு கருப்பாக பார்த்துட்ருக்கணும் பால் மட்டும். அப்படின்னு நீங்கள் வேறு யோசனை பண்ணிகிட்டு இருந்தால் கூட பால் வந்து கீழே பொங்கிடும். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் செய்யலை. டெய்லியுமே ஏதாவது செஞ்சு போர் அடிக்குது அப்படிங்கிறனால இன்றைக்கி ஒன்றும் செய்யலை. தம்பி அவங்களுக்கு பூஸ்ட் கலக்கியாச்சு. நான் அப்படியே வந்து மசாலா டீக்கு வந்து எனக்கு பால் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக கலக்கிக்குவேன். அது வந்து இந்த நல்லா கொதிச்சதுன்னா ஓகே. பார்த்திங்கன்னா அது கொதிச்சிட்ருக்குது. பார்த்திங்கன்னா நான் எல்லாமே கழுவி முடிச்சிட்டேன். சாப்பாடு வந்து காலையில் வச்ச சாதமே அப்படியே இருக்குது. நாங்கள் 3 பேருமே வந்து டிஃபன் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டோம். அப்படிங்கிறனால காலையில் வச்ச சாப்பாடு, ரசம், கொஞ்சமாக பொரியல் இருக்குது. வேணால் அப்பளம் மட்டும் பொரிச்சுக்குவோம் நைட்டு. அதை வச்சு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் நைட்டு டின்னரை முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து மசாலா டீ ஆற்றிட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. இதில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிறதுனா தனியாக கீழே இறக்கி வச்ச அப்புறமா நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கங்க. இல்லைன்னா பால் வந்து திரிஞ்சிடும். தம்பி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூஸ்ட் ஊற்றி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். நான் அதுக்குள்ளே வந்து நான் வந்து இது நல்லா ஆற்றி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து பால் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க மாட்டேன். ஆல்ரெடி வந்து ஃப்ரிட்ஜ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னல. அதனால் இந்த பாலை வந்து நைட்டு ஒரு டைம் வந்து காய வச்சிட்டோம்னா காலையில் கெட்டு போகாமல் இருக்கும். நைட்டு மறந்துட்டு படுத்துட்டோம்னா அப்போ காலையில் பால் கெட்டுரும். அதனால் இப்போ சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு படுத்துட்டோம்னா காலையில் வந்து பால் கெடாமல் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. போட போகிறோம். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.